வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பயங்கரவாத செயலுக்கு பலியான மாவீரர்களுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர வணக்கம் செலுத்திடுவோம், வீர வணக்கம் செலுத்திடுவோம், வீர வணக்கம் செலுத்திடுவோம், வீர வணக்கம் செலுத்திடுவோம். மேல் அன்பு கொண்ட இந்து இயக்கத்தினுடைய முன்னோடி தோழர்களே, இன்றைக்கு நாளை விநாயகர் சதுர்த்தி இருந்தாலும் கூட இவ்வளவு நெருக்கடியான காலகட்டத்தில் நமது ஜலேந்திர ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை விடக்கூடாதுங்கிற ஒரு முன்னேற்பாடோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜலேந்திரனுக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்குவோம். நம்ம இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை இந்த இடத்துல நிறுத்தி நம்ம இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கோம். போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமான நண்பர்கள் வந்திருக்கோம். இது பத்தால் ஏன்னா இவங்க 2 பேர் யாருங்கிறது இப்ப இருக்கிற இளைய தலைமுறையில இருக்கிற தலைவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க விநாயகர் சதுர்த்தி நோட்டீஸ்லையும் ரசீது புக்கில் வேணும் இவங்க படத்தை போட்டுக்கிறாங்களே ஒழிய இவங்க யாருங்கிறது தெரியறது. இவங்க யாருன்னு தெரிய வைக்கணும்னு சொன்னா நம்ம அடுத்த முறை வரும்போது நம்ம குறைஞ்சபட்சம் ஒவ்வொருத்தரும் 4 பேர் 5 பேர் கூட்டிட்டு வந்து குறைஞ்சபட்சம் அடுத்த வருஷம் நிகழ்ச்சிக்கு ஒரு 200 பேரோடு இங்க நின்னால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி இந்த இடத்துல நடக்குதுங்கிறதையாவது 4 பேருக்கு போய் சேரும். ஆகவே இங்க வந்திருந்த அனைவரும் போடாதவங்களோ பூ போட்டு இவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திட்டு போகும்போது கேட்டுக்கொள்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர கணேசுக்கு வீர வணக்கம், வீர கணேசுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர சிவாவுக்கு வீர வணக்கம், வீர சிவாவுக்கு வீர வணக்கம். சகோதரர்களே, நினைவு நாள் வீர வணக்க அஞ்சலி என்பது கடந்து போகக்கூடிய ஒரு சொற்றொடர் அல்ல, ஒரு வார்த்தையும் அல்ல. ரத்தத்தால் எழுதப்பட்ட சரித்திரம், மறக்க முடியாத ஒரு நாள். இந்த மறக்க முடியாத நாளை நாம் நினைவில் கொள்வோம். என்ன காரணம்? எதற்காக இந்த படுகொலை சம்பவங்கள் கோவையிலே ஆரம்பிக்கப்பட்டது? இந்த நாட்டை மாற்று மத சிந்தனையாளர்கள் வேறு ஒரு நாடாக ஆக்குவதற்காக சில வழிகளை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்துதான் ஜிஹாத் என்ற பெயரிலே அந்த படுகொலை சம்பவங்களை நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவத்தில் பாத்தீங்கன்னா காருண்யால வந்து இந்தியாவை கேசு நாடாக்குவோம் சொல்லிட்டு அன்னைக்கு லீஜியஸ் தினகரன் அங்க வந்து பால் தினகரன் வந்து சொல்லிட்டு போறான். பெதஸ்தால வந்து இங்க இருக்கக்கூடிய இந்து உணர்வாளர்கள், இந்து இயக்கங்களுடைய தளபதிகள் எந்த கட்சியில வேணா எதுல வேணா எடுத்துட்டு போங்க, ஆனா இந்த மண்ணை நேசிக்கணுங்கிறோம். இங்க வாழ்றது ஒரு சரித்திரமாகணும். அதற்காக குரல் கொடுத்தவர்கள் வீர கணேஷ், வீர சிவா. அப்படிப்பட்ட ஒரு மாவீரர்கள் கொள்கை ரீதியாக ஒரு இந்துத்துவ சிந்தனையோடு மக்களிடையே சில கருத்துக்களை எடுத்துச் செல்வதற்கு மக்கள் விழிப்புணர்வு கொள்வார்கள் என்ற ஒரு சிந்தனை வந்துவிடக்கூடாது என்பதற்கு ஒரு தடை விதிக்கும் அளவுக்கு இந்த படுகொலை சம்பவங்கள் நடந்தது. இதை யாரும் மறக்கவும் முடியாது. இது இனிமேல் நடக்கவும் கூடாது. நம்மெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்றேன், காவல்துறை என்ன பண்ணும்? நமக்கு பாதுகாப்பு எல்லா நேரமும் 24/7 ஆகுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு நாமே வந்து டிஃபென்ஸ் போர்ஸ் மாதிரி, எப்படி நம்ம போஸ்டுக்குள்ள பால் அடிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ் போர்ஸ் மாதிரி நம்ம இருக்கணும். நம்ம தலைவர்களுக்கு நம்ம தான் பாதுகாப்பு. ஒரு சமுதாயத்தினுடைய குரல் எந்த இடத்துலையும் வந்து எதிரொலிக்க கூடாதுங்கிறது வந்து சர்வாதிகாரம். அந்த சர்வாதிகார ஆதிக்கத்தை வந்து இங்க எல்லாருமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த நினைவு நாள்ல நான் சொல்றது என்னன்னா, நம்ம போய் யாரையும் வற்புறுத்த போறதுல, இந்து மதம்ங்கிறது வந்து சனாதனத்தை அடிப்படையாக கொண்டது. இந்து மதம் சகிப்புத்தன்மையை அடிப்படையாக கொண்டது. இந்து மதத்தை பற்றி கூறுவதற்கு கூட இந்த நாட்டில் அனுமதி இல்லைன்னா நம்ம போய் பாகிஸ்தான்ல அதை சொல்ல முடியுமா? இலங்கையில சொல்ல முடியுமா? ஆக அந்த ஜனநாயகம் மீண்டும் நல்லா வரணும் அப்படின்னா இது போன்ற தலைவர்கள் சொல்லிய கருத்துக்களை நாமும் ஒவ்வொரு இல்லந்தோறும் கூற வேண்டும். நமக்குன்னு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும். இன்னைக்கு எல்லாம் முகநூல்லையும்
ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒரு பதிவெல்லாம் போட்டுட்டு வீரத்தை அதுல காட்டக்கூடாது. நடைமுறையில இந்து உணர்வாளர்களா இருக்கிறதுக்கு என்ன சரியான ஒரு பாதை இருக்கோ அதை தேர்வு பண்ணணும். அதனால வீணா வழக்குகள் வாங்குறதையோ, வீணா நம்ம நேரங்களை விரயம் பண்றதையோ, வீணா சிறைச்சாலைக்கு போறதையோ நம்ம ஒரு நோக்கமாகவே எடுத்துக்க கூடாது. இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் அதான். காவல்துறை நம்ம கூட இருக்கக்கூடிய இணக்கமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு அரணா அவங்களும் எல்லாம் தான் பண்றாங்க. அதை மீறி ஒரு பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னா நம்ம ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸோட எல்லாத்தையும் நம்ம அரவணைச்சு, எல்லாம் நம்ம சகோதரர்கள், எந்த இயக்கத்துல வேணா இரு, நம்மளாம் ஒரு செந்திலன் சொன்னாரு, போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்ல, இந்த உணர்வு மேலோங்க வேண்டும். ஏதோ வந்தோம் ஃபார்மாலிட்டிக்கு இருந்துட்டு போனோன்றதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த வீரவணக்க அஞ்சலியிலே உணர்வுபூர்வமாக கலந்து கொள்வோம். ஏனைய பணிகள் நமக்காக காத்திருக்கிறது. ஆகவே வீரவணக்கம் செலுத்தி உள்ளபூர்வமாக வணங்கிடுவோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். பாரத் மாதா கி ஜெய். அனைவருக்கும் வணக்கம். வருடந்தோறும் காலையில் ஒருத்தர் கேட்டார், இவ்வளவு வேலை இருக்கு, விநாயகர் சதுர்த்தி இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு இதை வேற இங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, அதெல்லாம் கிடையாது. நம்ம விநாயகர் சதுர்த்தி இருக்கு, விழா இருக்கு, இந்த நேரத்தில் இது ஒரு நெருக்கடியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், விநாயகர் சதுர்த்தி கூட நெருக்கடியா நினைப்போம், இதை நினைக்க மாட்டோம். அதாவது ஒரு மனிதன் இருக்கலாம், இறந்து போலாம், இது இயற்கை. எல்லாமே என்ன பதிவு செஞ்சுட்டு போறாங்க. ஒரு வீட்டில் இருந்தா, நல்ல குடும்ப தலைவனா இருந்தா அந்த வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நினைவு கூட்டிட்டே இருப்பாங்க. ஒரு தேசத்துக்காக இருந்தா, கட்சி தலைவரோட இருந்தா அது நினைவூட்டிட்டே இருப்பாங்க. ஆனா இந்து தர்மத்திற்காக இருக்கக்கூடியவர், இந்த தர்மத்திற்காக பணி செஞ்சு அங்க பலிதானிகளா இருந்தவர். அதனாலதான் இன்னைக்கு நம்ம போற்றி வணங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜெயலலிதா இருந்திருக்கலாம், கலைஞர் இருந்திருக்கலாம், எம்ஜிஆர் இருந்திருக்கலாம், பாதி பேர் கட்சிக்காரே மறந்து போயிட்டாங்க. ஆனா இது அப்படி அல்ல. இந்த தேசத்திற்காக காவிக்கொடியின் கீழ் பணி செய்ததற்காக தன் உயிரை கொடுத்திருக்கிறாங்க அவங்க. அதனாலதான் வருடம் முழுவதும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பெரிய விழா எடுக்கிறதா நம்ம முடிவு செஞ்சிருந்தோம். ஆனந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மண்டபத்துக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுத்திருந்தோம். அப்படி அந்த நிகழ்ச்சியே இதை ரெண்டையும் சேர்த்து பண்ணலாம்னு முடிவு செஞ்சிருந்தோம். ஆனா அந்த விநாயகர் சதுர்த்தி இருக்கிறதுனால, எல்லாரும் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நம்ம ஒத்தி வச்சோம். சரி, பணம் போனா போகுது, ஆனா நிகழ்ச்சி பண்ணிடுவோம். அடுத்த முறை மிகப்பெரிய நிகழ்ச்சியா மண்டபத்திலேயோ அல்லது பெரிய இடங்கள்லயோ பார்த்து, இப்ப சங்கர்ஜியும் முருகன்ஜி சொன்னது போல ஏதோ அது பத்திரிகையில படம் போடுறது இல்லாம, இவங்க பாடத்தை என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கறதுக்காக சொல்றதுக்காக இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு நம்ம சொல்லணும். இன்னைக்கு பல இயக்கங்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் பல பேர் அந்த 70-80% இயக்கத்தினால் என்ன நன்மை பெறலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சிவாவுடைய அவருடைய பயணம் செஞ்ச கடைசி 1 மணி நேரம் வரைக்கும் பயணம் செஞ்ச எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு 150 ரூபாய் மார்க்கெட்ல சம்பாதிப்பார். அதுல அதிகபட்சமா 50 ரூபாய் அவருக்கு செலவு இருக்குன்னு சொன்னா அந்த 100 ரூபாய் கொண்டு ஒன்னா காரியாலயத்துல இல்லைன்னா இந்து ஆபீஸ்ல கொண்டு கொடுக்குறாரு. அப்படி இயக்கப்படி செஞ்சவங்க. சின்ன ஒரு பதிவு தான், ஏன்னா அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்காரு. அதனால இதை பத்தியெல்லாம் வெளிக்கொண்டு வரணும். அந்த வெளியே கொண்டு வரதுக்கு இப்ப இருக்கிற களப்பணியாளர்கள் தான் முடியுமோ ஒழிய புதுசா வந்தவங்க யாருக்கும் தெரியாது, யாரும் கொண்டு வர மாட்டாங்க, யாரும் செய்யவும் மாட்டாங்க. அதனால இதை கொண்டு போகணும், இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போய் செலுத்தணும். இத்தனை நெருக்கடியிலையும் எல்லாரும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை பெருசா பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டுகோள் வைக்கிறது என் செந்தில் முருகன்கிட்ட மட்டும்தான். ஏன்னா நம்ம 2 பேரும் உறுதுணையா இருந்து கூட பயணம் செய்யறாங்க. அதனால பெரிய அளவுல கோயம்புத்தூர்ல கண்டிப்பா அதை செய்யணும்னு சொல்லி அவங்களை கேட்டு வைக்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர கணேசுக்கு வீர வணக்கம், வீர கணேசுக்கு வீர வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். வீர சிவாவுக்கு வீர வணக்கம், வீர சிவாவுக்கு வீர வணக்கம். வீர சிவாவுக்கு வீர வணக்கம், வீர சிவாவுக்கு வீர வணக்கம். சமுதாயம் 2000 வருடங்களாக பார்த்தோம்னா ஊர் காக்க நாடு காக்க இறந்துபட்ட போனவர்களை நடுகள் எடுத்து வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமா இருந்திருக்கு. அந்த வகையில நம்மளுடைய நாயகர்கள் இன்னைக்கு நம்ம வீர வணக்கம் செய்யக்கூடிய வீர கணேசியும் சரி, வீர சிவாஜியும் சரி, எதற்காக இறந்துபட்டு போனாங்க? தன்னுடைய குடும்பத்தை காப்பதற்காகவா, தன்னுடைய சுய லாபத்திற்கான்னு பார்த்தோம்னா இல்ல, இந்து தர்மத்தை, இந்து ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக செயல்பட்டாங்க. அப்படிங்கிற காரணத்தினால அல்லும் பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்படியான நாயகர்களை நம்ம நாயகர்களா கொண்டாடி
பண்ணிட்டே இருக்கணும் வருஷம் வருஷம். ஜி சொன்னது போல 6 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கும் போது எவ்வளவு பேர் இருந்தோம், இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கோம். இனி அடுத்த காலங்களில் இந்த நாயகர்களுடைய பணியை வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். தொடர்ந்து வீர சிவாஜி, வீர கணேஷ்ஜி தாண்டி நீ முருகேஷ்ஜி இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் 18 பேர் இருக்கிறாங்க. ரஜினி ரமேஷ்னு சொல்லி அவங்களுடைய புகைப்படமெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். கிடைச்சிச்சுன்னா அவர்களுடைய பலிதான தினத்தையும் நம்ம கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். பலிதானம்ங்கிறது வந்து நார்மலா மற்ற இறப்பு போல இல்லாம பலிதானம்ங்கிறது வீர லட்சணமா இருந்திருக்கு சங்க இலக்கியத்துல இருந்து இன்றைக்கு வரையும். எல்லையில ராணுவ வீரர்கள் எப்படியோ, நாட்டுக்குள்ள காவல்துறையினர் எப்படியோ, அப்படி இந்து தர்மத்தில் இருந்துபட்டு போன பலிதானிகள் இந்து தர்மத்தினுடைய நாயகர்களா இருக்காங்க. தொடர்ந்து அவர்களை நினைவு கூர்ந்துட்டே இருக்கணும். வாய்ப்பை கொடுத்த இந்திய இயக்க சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி. பாரத் மாதா கி ஜெய்.